வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மணமேடை டெக்கரேஷன பார்த்துக்கிட்டு செந்திலும் சரவணனும் உள்ளர வர்றாங்க. ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன்னு அப்படின்னு கதிர் சொல்ல, ஆமான்னு பாக்குற செந்தில் இந்த பக்கம் அந்த பக்கம்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அண்ணே அந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கு பாருங்கண்ணே, அதை ஃபில் பண்ணிடுங்கன்னு கதிர் சொல்ல, அப்படி இந்த மூலைக்கும் அந்த மூலைக்கும் கூட கொஞ்சம் சேர்த்து பண்ணிடுங்கன்னுங்கிறாரு செந்தில். அண்ணே அப்புறம் வெளியில வாழை மரம் கட்டிட்டீங்களா அப்படின்னு செந்தில் கேட்க, கட்டியாச்சுங்கிறாரு அவரு. சரிங்கிற செந்தில். ஏண்டா கதிர், கோயிலுக்கு முன்னாடி பெருசா ஒரு பேனர் கட்டி இருக்கணுமோன்னு கேக்குறாரு. செஞ்சிருக்கணும். சரவண அண்ணன் கல்யாணத்துக்கு பண்ண மாதிரியே பேனர் அடிச்சு தங்கள் நல்வரவை ஆவலுடன் எதிர்பார்க்கும் மருமகன்கள்னு நம்ம போட்டோவெல்லாம் போட்டிருந்தா கெத்தா இருந்திருக்கும்ல அப்படின்னு கதிர் சொல்ல, இந்த ஐடியா எனக்கு நேத்தே தோணாம போயிடுச்சுடா அப்படிங்கிற செந்தில். டேய், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஃபிளக்ஸ் கடை தான் வச்சிருக்கான், உடனே அடிச்சு தர முடியுமான்னு கேட்கட்டுமாங்கிறாரு செந்தில். அண்ணே உடனே எல்லாம் டிசைன் எப்படின்னு பண்ண முடியும், அப்படி எல்லாம் பண்ண முடியாது, அப்படியே கொடுத்தாலும் இப்ப எப்படி கட்ட முடியும், 3 பேரும் கையில வச்சுட்டு தான் நிக்கணும்னு கதிர் சொல்ல, அதுவும் சரிதான் அப்படின்னு செந்தில் கொஞ்சம் வருத்தமா சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாரு கதிரு. ராஜு பூ இருக்க தாம்பாளத்தையும் அடுத்து மீனா வெத்தலைப்பாக்கு இருக்க தாம்பாளத்தையும் பின்னாடி மயில எதையோ எடுத்துக்கிட்டு வர, அதோ வந்துட்டாங்கல்லங்கிறாரு செந்தில். 3 பேரும் கொண்டு வந்த தாம்பாளத்தை இங்க வச்சிடுங்கிறாங்க மயிலு. என்ன மீனா அலங்காரம்லாம் எப்படி அப்படின்னு செந்தில் கேட்க, ஆ ஏதோ நீங்களே பண்ண மாதிரி கேக்குறீங்க அப்படின்னு முறைப்பா கேட்க, செந்திலும் கதிரும் ஐயையோ அப்படின்னு திரும்பிக்கிறாங்க. ஆ அதானே, ஏதோ மேற்பார்வை பார்த்திருப்பீங்க, அங்க இங்க கேப் இருந்தா ஏதாச்சும் சொல்லியிருப்பீங்க அப்படித்தானேன்னு ராஜியும் கேக்குறாங்க. அப்படின்னு செந்தில் தலையாட்ட, ஐயோ எப்படி இவ கரெக்டா கண்டுபிடிக்கிறா அப்படின்னு ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கிறாரு கதிர் ராஜிய பார்த்து. அண்ணனும் தம்பியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க, மேற்பார்வை பாக்குறதும் ஒரு வேலை தானே அப்படின்னு மயில சொல்ல, ஆ கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு தங்க பங்குக்கு ஆள் கிடைச்ச சந்தோஷத்துல செந்தில் சொல்றாரு. அப்படியா அப்படிங்கிற மாதிரி மீனா பாக்க, சித்தப்பா மாமாலாம் கிளம்பிட்டாங்களா அப்படின்னு மயிலு கேட்க, கிளம்பிட்டாங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு செந்தில் சொல்றாரு. மயிலு சரின்னு தலையாட்டிக்க, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களான்னு ராஜி கேட்க, ஆ அத கேட்கலையே அப்படின்னு கதிர் சொல்ல, எல்லாருக்கும் ஒரு மாதிரி பழைய ஞாபகத்துல முகம் வாடுது, அத தானே நீங்க முதல்ல கேட்டிருக்கணும் அப்படின்னு மீனா முகம் சுண்டி போய் நிக்க, ஏய் என்ன ஆச்சு, அவங்க வராம இருந்துருவாங்க, கடைசி நேரத்துல மனசு மாறிடுவாங்கன்னு பயப்படுறியா அப்படின்னு செந்தில் கேட்க, அசையாம தலையை மட்டும் லேசா ஆட்டுறாங்க மீனா. எல்லாருக்குமே மனசுல அந்த பயம் இருக்கு, கொஞ்சம் முன்னேற்பாட்டோட இருக்கிறது நல்லது தானே தம்பி அப்படின்னு மயிலு கேட்க, அதெல்லாம் அப்பா பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட பேசி இருப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி அப்படின்னு கதிர் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க மயிலு. வெளிய பாக்குற மயிலு, ஆளுங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, யாராவது போய் வரவேற்கணுமே அப்படின்னு சொல்ல, நான் போறேன்னு கதிரும் நான் போறேன்னு ராஜியும் கிளம்ப 2 பேரும் இடிச்சுக்கிறாங்க. உடனே நின்னுக்கிற கதிரு, சரி நீ போன்னு சொல்ல, இல்ல இல்ல நீ போங்கிறாங்க ராஜ். இல்ல இல்ல நீ போன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்க, 2 பேரும் சேர்ந்துதான் போங்களேன், தம்பதி சமேதரா வரவேத்த மாதிரி இருக்குமில்லங்கிறாங்க மீனா. டேய், அது தம்பதி சமேதரர் டி அப்படின்னு மாத்துறாரு செந்தில். ஓ நோ, அவசரத்துல ஏதோ உளறிட்டேன், ஏதோ ஒண்ணு சொல்லிட்டேன்ல, கிளம்பி போங்கங்கிறாங்க மீனா. சரின்னு ராஜு போக பின்னாடியே கதிரும் போறாரு. அப்படியே பெரிய இவர் மாதிரி திருத்துவாரு அப்படின்னு செந்தில ஒரு கிள்ளு கிள்றாங்க மீனா. ஏற்கனவே வரவேற்புல நின்ன 2 பொண்ணுங்களை நீங்க உள்ளர போங்கம்மா நாங்க பாத்துக்கிறோம்னு கதிர் சொல்ல, அவங்க சரின்னு கிளம்புறாங்க. ராஜியும் கதிரும் வந்து நிக்க, ஒருத்தர் பேர் வர்றாங்க, வாங்க வாங்க அப்படின்னு கதிர் வரவேற்க, ஏன் பசங்களை கூட்டிட்டு வரலன்னு ராஜி கேக்குறாங்க. பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க, எக்ஸாம் நடக்குதுன்னு அவங்க சொல்ல, சரி சரி ஓகே நீங்க போய் உட்காருங்க அப்படின்னு ராஜு சொல்ல, அவங்க 2 பேரும் சந்தனத்தை தொட்டுக்கிட்டு உள்ளர போறாங்க. கதிர் ஆச்சரியமா ராஜியை பார்த்துட்டு, வர்றவங்க எல்லாரையும் தெரியுமா உனக்குன்னு கேட்க, யாருக்கு தெரியும் அப்படின்னு ராஜு சொல்ல, அவர் அதிர்ச்சியாவே ஆயிடுறாரு. அடுத்து ஒரு பேர் வர்றாங்க, வாங்க வாங்க வணக்கங்கிறாங்க 2 பேருமே. அவங்களும் கதிருக்கு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்க, நல்லா இருக்கோம் வாங்க வாங்க உட்காருங்கிறாங்க ராஜி. மணமேடையில மீனாவும் மயிலும் எதையோ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க, இது அதுன்னு பாத்துட்டு இருக்க செந்தில் பக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மொபைல் ரிங் ஆகுது. அண்ணே அப்படின்னு போன்ல சவுண்ட் வர, சொல்லு அரசிங்கிறாரு. மாப்பிள்ள கோவில் வாசலுக்கு வந்தாச்சு, ஓவருங்கிறாங்க அரசி. சரி சரி உடனே வரும், ஓவருங்கிறாரு செந்தில். மீனா அவங்க வந்துட்டாங்களா, நம்ம போலாம் வாங்கன்னு சொல்ல, செந்தில் மயிலு மீனா 3 பேரும் வர்றாங்க. பழனி அவரோட பந்தங்களோட நடந்து வர்றது அவ்வளவு அழகா இருக்கு. பாண்டியன் கோமதி எல்லாம் அப்படியே பேசிட்டு நிக்க, பழனி சரவணன் அரசி 3 பேரும் மட்டும் உள்ளர வர்றாங்க. இவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அவங்கள பாத்துக்கிட்டு இருக்காங்க. பழனி உள்ளர நுழைஞ்சதுமே அவங்க மேல அப்படியே பூவா கொட்டுது. பழனி ரொம்பவே சந்தோஷமா அந்த மொமெண்ட்டை ரசிச்சிட்டு இருக்க, ஏய் மாம்ச அப்படின்னு செந்தில் கூப்பிட, பாண்டியனும் கோமதியும் வாயில கைய வச்சுட்டு இந்த ஏற்பாட பாக்குறாங்க. அப்படியே மேல இருந்த அந்த பூ இதழ்கள்லாம் மலை மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்க பழனி மேல. செந்தில் மீனா ராஜி கதிர் இவங்க எல்லாம் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்க, டேய் சூப்பர்டாங்கிறாரு பாண்டியன்.
சூப்பர் சூப்பர்டா அப்படிங்கிறாங்க கோமதி. அசத்திட்டீங்கன்னு அவங்க சொல்ல எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அப்பா வாங்க வாங்க அப்படின்னு கதிர் வரவேற்க, வாங்க மாமா வாங்க உங்க குடும்பத்தோட வாங்க அப்படின்னு ராஜியும் வரவேற்கிறாங்க. வாங்க வாங்க மாப்பிள்ள சார் வாங்க அப்படின்னு கதிர் சொல்ல, வாங்க சித்தப்பா வணக்கம் அப்படின்னு ராஜியும் சொல்ல, வா மாம்சு அப்படின்னு செந்தில் மீனா எல்லாரும் வரவேற்கிறாங்க. 3 மருமகன்களும் பூசின முல்தானி மெட்டியில அப்படியே டைல்ஸ் மாதிரி பல பல்லன்னு மின்றீங்கங்கிறாங்க மீனா. காலரை தூக்கி விட்டுட்டு சந்தோஷமா சிரிக்கிறாரு பழனி. அப்படியே வெக்கப்பட்டு நிக்க, ஏண்டி காலையில விடிஞ்சதுல இருந்து வெக்கப்பட்டுக்கிட்டே நிக்கிறான்டி இவன் அப்படின்னு கோமதி சொல்ல, ஏகத்துக்கும் வெக்கத்துல நெளிஞ்சுக்கிட்டு இருக்காரு பழனி. ஏய் கோமதி, கல்யாண மாப்பிள்ள வெக்கப்படாம என்ன பண்ணுவா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமா நம்ம கல்யாணத்துல நீங்க ஒண்ணும் வெக்கப்படலையே அப்படின்னு கோமதி புது பொண்ணு மாதிரி மேக்கப்ல அழகா சொல்றாங்க. ஏய் இவ ஒருத்தி, உங்க அண்ணனுங்க 2 பேருக்கு தெரியக்கூடாதுன்னு பயத்துல தாலி எப்படியாவது கட்டணுமேனு எல்லாம் உட்கார்ந்து இருந்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சினிகிட்டு நிக்கிறாங்க கோமதி. எல்லாரும் இதை ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல வெக்கம் எங்க இருந்துடி வர்றது வெக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கெக்க பெக்கன்னு சிரிக்க எல்லாரும் வெக்கப்பட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஏய் ஏய் நம்ம மேக்கப் எப்படின்னு சரவணன் கேட்க, அற்புதமா இருக்குன்னு. என்ன இன்னும் கொஞ்சம் லைட்டா டச்சப் பண்ண வேண்டியிருக்கு. அத நாம பாத்துக்கலாங்கிறாரு செந்தில். அட பாவின்னு சரவணன் சொல்ல, மாம்சு வாங்க வாங்க போலான்னு செந்தில் கூப்பிடுறாரு. டேய் அலங்காரம் பண்றேன்னு என் தம்பிய அடையாளம் தெரியாம மாத்திராதீங்கடா அப்படின்னு கோமதி சொல்ல, பழனி ஒரே சந்தோஷத்திலையும் வெக்கத்திலையும் திக்குமுக்காடி போய் நிக்கிறாரு. நாங்க பாத்துக்கிறோமா, எப்படி ரெடி பண்றோம்னு மட்டும் பாருங்க அப்படின்னு கதிர் சொல்ல, வாங்க மாம்ஸ் போலாம் அப்படின்னு செந்திலும் வர்றாரு. ஏங்க அத்தை சொன்ன மாதிரி அடையாளம் தெரியாத மாதிரி மாத்திராதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, பசங்க 3 பேரும் அரசியும் பழனியோட போறாங்க. டேய் பாத்துடா பாத்து கூட்டிட்டு போங்கன்ற சரவணன் பேக் என்கிட்ட கூடன்னு மயிலுகிட்ட கேக்குறாரு. இருக்கட்டும் மாமா பரவாயில்ல மாமா நானும் எடுத்துட்டு வந்துக்கிறேங்கிறாங்க மயிலு. சரி அத்தையும் மாமாவையும் வரலையா இன்னும் அப்படின்னு சரவணன் கேட்க, அதுவா அவங்க இங்க வர்றதுக்கு எம்புட்டோ முயற்சி பண்ணாங்களாம். ஆனா முடியலையா. அம்மாவுக்கு ஜுரம் கொதிக்குதாம். அப்பா நான் மட்டும் கிளம்பி வரேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் வேண்டாம் கூட இருந்து பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு மயில சொல்ல, சரிதான் உடம்புதான் ரொம்ப முக்கியம் பாத்துக்க சொல்லு சரியா வா போலாம் அப்படின்னு கிளம்புறாங்க 2 பேரும். வனமேடையில சீர்தட்டெல்லாம் வச்சிருக்காங்க. நிறைய தட்டுங்க இருக்கு. தட்டுகள்ல பழங்கள் பூக்கள் ஸ்வீட்ஸ் அப்படின்னு எல்லாத்தையும் அடுக்கிட்டு இருக்காங்க. மயிலு தாம்பூலம்லாம் கரெக்டா இருக்கான்னு கோமதி கேட்க, கரெக்டா இருக்குதுங்கிறாங்க. ஆமா நம்ம குடுக்க வேண்டிய பட்டுப்புடவை எங்க வச்ச அப்படின்னு கோமதி கேட்க, அப்படின்னு முழிக்கிறாங்க மயிலு. பட்டுப்புடவை எங்க மயிலுன்னு கோமதி மறுபடியும் கேட்க, இதோ இதோ இருக்கத்த அப்படின்னு ஒரு பைய எடுத்து தட்டுல வைமா அப்படின்னு கோமதி சொல்ல, இதோ எடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு புடவை பெட்டி எடுத்து ஒரு தாம்பாளத்துல வைக்கிறாங்க. ஐயோ மறந்துட்டேன்டி. ஆமா தாலி யார்கிட்ட இருக்குன்னு கோமதி கேக்குறாங்க. அது அந்த குட்டி லாக்கர் கொடுத்திருக்காங்கல்ல அது உள்ள இருக்குங்கிறாங்க ராஜி. ஏமா ரூம் பூட்டி தானே இருக்கு அப்படின்னு கோமதி கேட்க, இருக்கு அத்த. அது கதிர்தான் சாவி வச்சிருக்கான் அப்படின்னு ராஜி சொல்ல, டேய் ஐயோ கல்யாணத்துக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னு எல்லாம் வருவாங்க. நீ பாட்டுக்கு அவன் இவன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. இன்னைக்கு ஒரு நாள் ஆட்சிக்கும் மரியாதையா பேசு புரியுதான்னு கோமதி ராஜி கிட்ட கேக்குறாங்க. ராஜு கொஞ்சம் தயக்கமும் வெக்கமுமா தலைய குடிஞ்சுக்க, ராஜி இனி நீயும் நானும் மயிலக்கா மாதிரி மாமான்னு கூப்பிடுவோம் அப்படின்னு மீனா சொல்ல, ராஜி சிரிக்கிறாங்க. மயிலு திக்குன்னு பாக்குறாங்க. என்ன எதுக்கு கிண்டல் பண்றீங்க, மாமான்னு கூப்பிடுறது நல்லாதானே இருக்கு அப்படின்னு மயிலு கேட்க, நல்லாதான் இருக்கு அதனாலதான் கூப்பிட சொன்னேன் அப்படின்னு மீனா முட்டமொழிய விரிய வச்சு சொல்ல, ஐயோ அப்படின்னு கோமதி தலையில அடிச்சுக்கிறாங்க. எனக்கு எப்படி வருதோ அப்படிதான் கூப்பிடுவேன் அப்படின்னு ராஜி சொல்ல, ஏய் அவன மாதிரியே இருக்காதடி நீ வர வர அவன மாதிரியே நீயும் வாய் பேசிட்டு இருக்க அப்படின்னு சலிச்சுக்கிற கோமதி. சரி மாலை எல்லாம் எங்க வச்சேன்னு கேக்குறாங்க. அது மணமகன் ரூம்ல இருக்கு அப்படின்னு ராஜி சொல்றாங்க. ஏன் அத்த இந்த வேலையெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க தானே முன்னாடி நின்னு பண்ணணும் அப்படின்னு மீனா சொல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான். உங்க மாமா தான் உலகத்திலேயே இல்லாத நல்லவராச்சே. எல்லாத்தையும் நாங்க பண்றோம்னு வாக்கு கொடுத்துட்டாரு. நாம தானே பண்ணி ஆகணும் அப்படின்னு ஏதோ மலையை பேத்து மடுவுல வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க கோமதி. எத்தனை தாம்பால கட்டு இருக்கு, 1 2 அப்படின்னு கோமதி என்ன ஆரம்பிக்க, 8 எத்தங்கிறாங்க மயிலு. ஏய் ஒத்தப்படையில தானே வைக்க சொன்னேன். அவங்க கால்ல ஒரு தட்டு தட்டுறாங்க கோமதி. இல்ல இல்ல இன்னொன்னு வருது அப்படின்னு மயிலு சொல்ல, கண்ணுக்கு மேல கைய வச்சுட்டு எங்கேயோ வருதாமே அப்படின்னு கிண்டலா பாக்க, ஐயோ அத்தை இங்க இல்ல அத மாலை வச்சு எடுத்துட்டு வரணுங்கிறாங்க மயிலு. அத சொல்லு. ஏதோ நீ சொல்றத பார்த்தோன்னே அது தானா வருதோன்னு நினைச்சேன். வை வை அழகா வை அப்படிங்கிற கோமதி வெத்தலை பாக்க எடுத்து அடுக்குறாங்க. என்னப்பா எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டு குமரேசன் தாத்தா வர்றாரு. கோமதி எந்திரிக்க போக, உட்காருமா உட்காருமா எல்லாரும் உட்கார்ந்து வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல, அப்பா உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு கோமதி சொல்ல, எல்லாத்தையும் ஒரு பார்வை பாக்குற சித்தப்பு, எல்லாமே கரெக்டா தானே இருக்கு அப்புறம் என்னன்னு கேக்குறாரு. ஏய் கோமதி யார் வந்துட்டாங்கன்னு பாரு அப்படின்னு பாண்டியன் சவுண்டு கேக் எல்லாரும் அங்க பாக்குறாங்க.
"அ அண்ணன், அண்ணி வந்திருக்காங்க. நான் போயிட்டு வந்துர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எந்திரிக்க, பாண்டியனோட அக்காவும், அக்கா வீட்டுக்காரரும் வர்றாங்க. எல்லாம் அலங்காரம் பண்ணியிருக்காங்கல்லன்னு அவரு சொல்லிக்கிட்டே வர்றாரு. "இதோ தங்கச்சியும் மாப்பிள்ளையும் வர்றாங்க" அப்படின்னு அவரு சொல்ல, கோமதியும் பாண்டியனும் எதுத்தால வர்றாங்க. "அக்கா வாங்கக்கா, மச்சான் வாங்க" அப்படின்னு பாண்டியன் வரவேற்க, "வாங்க வாங்கன்னு" கோமதியும் வரவேற்கிறாங்க. "எப்படி மாப்பிள்ளை இருக்கீங்கன்னு?" அவரு கேட்க, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் மாமாங்கிறாரு பாண்டியன். உடனே கோமதி அவங்களுக்கு சந்தனம், குங்குமம் எடுத்து குடுக்குறாங்க. குங்குமத்த எடுத்துக்கிட்டு, "எப்படி இருக்க கோமதின்னு?" பாண்டியனோட அக்கா கேட்க, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கோமதி கேட்க, "நான் நல்லா இருக்கேங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு அவங்க அக்கா வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்க. ஆமா, பையன் வரலன்னு கேட்குறாங்க கோமதி. "வழக்கம் போல தான். லீவு கிடைக்கல" அப்படின்னு பாண்டியன் அக்கா வீட்டுக்காரர் சொல்ல, "ஓங்கிறாங்க கோமதி. மாமா, நீங்க 2 பேரும் இந்த கல்யாணத்துக்கு வந்ததுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். தடவையா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு என் வீட்டு சொந்தக்காரங்க நீங்க 2 பேர் தான் வந்திருக்கீங்க" அப்படின்னு பாண்டியன் சொல்ல, "என்ன என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுறீங்க? இனிமே நம்ம வீட்டு விசேஷம் எல்லாத்துலயும் நாங்க இருப்போம்" அப்படின்னு அக்கா வீட்டுக்காரர் சொல்ல, கோமதியும் பாண்டியனும் நிகழ்ச்சியா பார்த்துட்டு, "ரொம்ப சந்தோஷம் மாமா" அப்படின்னு சொல்றாரு. "பரவாயில்ல பாண்டியா, மச்சானையும் புள்ள மாதிரி வளர்த்து கடைசியில கல்யாணத்துக்கு கொண்டு வந்துட்ட. ரொம்ப சந்தோஷம்னு" அவங்க அக்கா சொல்றாங்க. "சரி சரி, வாங்க வாங்க உட்காரலாம்னு" பாண்டியன் கூப்பிட, "வாங்க போலான்னு" எல்லாரும் நடக்குறாங்க. ஐயர் வந்து உட்கார்ந்துட்டாரு. குத்துவிளக்கெல்லாம் பூ சுத்தி பொட்டு வச்சு ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அந்த பூவ குடுமான்னு ஐயர் கேட்க, மீனா எடுத்து குடுக்குறாங்க. அப்போ மயிலு சிரிச்சுக்கிட்டே தாம்பாளத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. தூரத்துல இருந்த அரசி இவங்களெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அத்தைன்னு கூப்பிட்டுட்டு ஸ்டேஜுக்கு வர்றாங்க. "எப்படி இருக்கீங்கன்னு?" கேட்க, "நல்லா இருக்கேன் தங்கம். நீ எப்படிம்மா இருக்கன்னு?" அவங்க கேட்க, நான் நல்லா இருக்கேன் அத்தைன்னு" அரசி பேசிட்டு இருக்கத கோமதி ரசிச்சு பாக்குறாங்க. "ஆமா, காலேஜ் உனக்கு எப்ப முடியுதுன்னு?" அத்தை கேட்க, "அத்தை, நியாயமா பார்த்தா அடுத்த வருஷம் முடியணும். ஆனா நான் கலெக்டர் ஆகணும்னு அப்பா சொல்லியிருக்காரு" அப்படின்னு அரசி அள்ளி விட, அத்தை ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் ராஜியும் "அப்படியா?" அப்படிங்கிற மாதிரி திக்குன்னு பாக்குறாங்க. அதுக்கு பிரிப்பரேஷன் அதெல்லாம் பண்ணணுமில்ல. அதனால நான் படிச்சு முடிக்க ரொம்ப வருஷம் ஆகுங்கிறாங்க அரசி. "ஓ!" அப்படின்னு அவங்க அத்தை ஆச்சரியமா பாக்க, அடேங்கப்பான்னு கோமதி, மீனா, மயிலு எல்லாரும் பாக்குறாங்க. "அரசிம்மா" அப்படின்னு மீனா கூப்பிட அரசி பாக்குறாங்க. "நீ உருட்டு உருட்டு. நல்லா உருட்டு" அப்படிங்கிற மீனா, "எப்படி உருட்டுறா பாருக்கான்னு" மயில்கிட்ட திரும்பி சொல்றாங்க. சமாளிச்சுக்கிற அரசி, "அண்ணி, இது ஒண்ணும் உருட்டெல்லாம் இல்ல. நான் உண்மைய தான் சொல்றேன்" அப்படின்னு சொல்ல, நடத்து நடத்துங்கிற மாரி மயிலும் மீனாவும் ஜட காட்டுறாங்க. "பொம்பள புள்ள படிக்கிறது நல்லது தானே, படிக்கட்டுமே, நீ படிடா" அப்படிங்கிறாங்க அவங்க அத்தை. அரசியும் ஆன்னு சந்தோஷமா தலையாட்ட, "படி படி, நல்லா படி" அப்படின்னு மீனா நக்கலா சொல்ல, "படிக்க போறாளாம்" அப்படின்னு கிண்டலா கோமதி சொல்ல, அத்தையும் அரசியும் சிரிக்கிறாங்க. அத்தையோட சிரிப்பு நிஜமாவே அழகா இருக்கு. "கோமதி, அரசி என்ன நட்சத்திரம்னு?" கேக்குறாங்க. அரசி பூசம்" அப்படின்னு கோமதி சொல்ல, பூசமா, சரி சரி" அப்படின்னு சந்தோஷமா தனக்குள்ளேயும் சிரிச்சுக்கிட்டு வெளிப்படையா சிரிக்கிற அத்தை, "சரி சரி, நீ வேலையை பாருங்கிறாங்க." பாண்டியன் அவங்க மாமா கூடயும் குமரவேல் சித்தப்பா கூடயும் பேசிட்டு இருக்க, கோமதி இங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு, "என்ன இன்னும் பொண்ணு வீட்டுல யாரையும் காணோம்?" அப்படின்னு சொல்ல, "விளக்குக்கு எண்ணெய் ஊத்திட்டு இருக்க மயிலு." "அத்தை, அதையே தான் அப்ப பிடிச்சு நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்ல, "வருவாங்க கோமதி" அப்படின்னு அத்தை சொல்றாங்க. "இல்ல, ஒரு தடவை நிச்சயம் வரைக்கும் வந்து நின்னு கல்யாணம் நின்னு போன அனுபவம் இருக்கு. அதான் அண்ணி, உளற எனக்கு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது" அப்படின்னு கோமதி சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும்" அப்படின்னு பாண்டியனோட அக்கா தைரியம் கொடுக்க, அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு அந்த பக்கம் போறாங்க கோமதி. "மாமா, சாப்பாடெல்லாம் வேற லெவல்ல இருக்கும்னு" பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, கோமதி பாண்டியன் கிட்ட வந்து என்னங்கன்னு கூப்பிடுறாங்க. "என்ன கோமதின்னு?" பாண்டியன் கேட்க, "ஒண்ணும் இல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க இன்னும் வரலையேங்க" அப்படின்னு சொல்ல, "ஏய், அதெல்லாம் வந்துருவாங்க கோமதி" அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "நீங்க போன் போட்டு பேசினீங்களா?" அப்படின்னு கோமதி கேட்க, "ஏய், வந்துருவாங்க. அவங்க கிட்ட இப்ப போய் போன்ல என்னத்த பேச சொல்ற? உங்க பொண்ணுக்கு கல்யாணம், சீக்கிரம் வாங்கன்னு நான் சொல்ல முடியும்" அப்படின்னு அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு, "பாருங்க மாமா எப்படி பேசுறான்னு" அப்படின்னு விளையாட்டா சொல்லிட்டு இருக்க, கோமதிக்கு சங்கடமா இருக்கு, டென்ஷனா இருக்கு. அவங்க, "ஏங்க, நடந்ததை மறந்துட்டு சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்ல, "ஏன் கோமதி, இவங்களும் நம்ப வச்சு கழுத்தறுத்துவாங்கன்னு பயப்படுறியா? அப்படியெல்லாம் பயப்படாத" அப்படின்னு பாண்டியன் சொல்ல, "அண்ணே, உங்களுக்கு நடந்த கதையெல்லாம் தெரியாதுன்னு இதுக்கு முன்னாடின்னு" கோமதி ஆரம்பிக்க, இப்பதான் மாப்பிள்ள சொல்லிட்டு இருந்தாப்ல. "ஏன் மாப்பிள்ள, நீங்க மறுபடியும் போன் பண்ணி பார்க்க வேண்டியதுதானேங்கிறாரு அவங்க அக்கா வீட்டுக்காரரு." கோமதி ஆமான்ற மாதிரி தலையாட்ட, பாண்டியன் வெளியில திரும்பி பார்த்துட்டு, "அங்க பாரு, அங்க வந்துட்டு இருக்க 2 பேரும் பொண்ணோட சொந்தக்காரங்க தான்" அப்படின்னு சொல்ல, "அச்சோ" அப்படின்னு சலிச்சுக்கிற கோமதி, "அவங்க சொந்தக்காரங்க தான் வர்றாங்க, பொண்ணு வீட்ல இருந்து வரல" அப்படின்னு கோமதி சொல்ல,
அச்சோ! உனக்கு என்னடி பிரச்சனை? அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. ஏங்க ஒரு ஃபோன் போட்டு தான் கேளுங்களேன் அப்படின்னு கோமதி சொல்ல, கோமதி நம்ம வீட்டு விஷயத்த பத்தி எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அவங்க கல்யாணத்துக்கு வந்து குழப்பம் பண்றதுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, ஆமா உங்ககிட்ட எல்லாம் போராட முடியாது. நான் புடிச்ச முயலுக்கு 3 கால்ல நிப்பீங்க. இருங்க அப்படிங்கிற கோமதி, டேய் சரவணா இங்க வாடான்னு கூப்பிட, அம்மா இதோ வரேன்னு ஓடி வர்றாரு சரவணன். ஏய் ஏண்டி அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க, நீங்க இருங்க அப்படிங்கிற கோமதி, ஏன்பா உங்ககிட்ட பொண்ணோட அப்பா நம்பர் இருக்குல்லன்னு கேக்குறாங்க. ஆ இருக்குமா அப்படின்னு சரவணன் சொல்ல, அவருக்கு போன் போட்டு எப்ப வர்றாங்கன்னு கேளுப்பா அப்படின்னு கோமதி சொல்ல, சரவணன் அவங்க அப்பாவை பாக்குறாரு. எலை பொண்ணு வீட்டுக்காரங்க நேரத்துக்கு வந்துருவாங்கன்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தேன். எங்க உங்க அம்மா கேக்குறா? உங்க அம்மாவோட திருப்திக்காக நீ ஒரு வார்த்தை போன் பண்ணி கேளு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிப்பா அப்படின்னு பரபரப்பா போன் பண்றாரு சரவணன். போன் எடுத்து ஆப்போசிட்ல ஹலோன்னு சொல்ல, ஹலோ நான் சரவணன் பேசுறேன், மாப்பிள்ளையோட மருமகன் பேசுறேன் அப்படின்னு சொல்ல, சொல்லுங்கங்கறாங்க ஆப்போசிட்ல. ஒண்ணும் இல்ல, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, நீங்கெல்லாம் எப்ப வருவீங்கன்னு சரவணன் கேட்க, கோவிலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஆப்போசிட்ல சொல்ல, அப்படிங்களா சரி வாங்க வாங்கங்கிறாரு சரவணன். சரின்னு ஆப்போசிட்ல சொல்ல போனை வைக்கிறாரு சரவணனும். அம்மா இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க அப்படின்னு சரவணன் சொல்ல, கோமதிக்கு பயங்கர ரிலீஃபா இருக்கு. அப்பா முருகா அப்படின்னு மண்டபத்தோட ரூஃபிங்க பார்த்து கும்பிட்டுக்கிறாங்க. ஏய் இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? எதையோ நினைச்சு பயந்துகிட்டு, ஓ போய் மேடையில என்ன வேணும்னு பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏகத்துக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க கோமதி. மேல வந்த கோமதி கிட்ட, என்னத்த கேட்டீங்களான்னு மீனா கேட்க, ஏய் அரவணை கேட்டான், 5 நிமிஷத்துல வந்துருவாங்களாங்கிறாங்க கோமதி. அப்படியா சூப்பர் சூப்பருங்கிறாங்க மீனா. அப்படியா அப்பாடான்னு மயில் நெஞ்சில கை வைக்கிறாங்க. பழனி ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வர, மாமா சூப்பர் அம்சமா இருக்கீங்க அப்படின்னு செந்திலும், எங்க கண்ணே பற்றும் போல இருக்கேன்னு கதிரும், ஆமா கலக்கறப்போ அப்படின்னு சரவணனும் பழனிய மாத்தி மாத்தி ஓட்டிட்டு இருக்காங்க. மாம்சு கலக்குற மாம்சு எங்க அப்படியே கைய தூக்கு அப்படிங்கிற செந்தில் பாடி ஸ்ப்ரே அடிச்சு விடுறாரு. மாமா இப்படியே இருக்கணும், முகத்துல கை வைக்க கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு சரவணன். பழனியோட ட்ரெஸ்ஸ கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு, அழகு மாமா அழகு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, மாமா கொஞ்சம் குனிங்க, மாப்பிள்ளைக்கு மாலை மாலைய போட்டு விட்டுட்டு, எல்லாம் கரெக்ட்டா இருக்குன்னு செந்தில் சொல்ல, கரெக்ட்டா இருக்கான்னு பாருடான்னு கதிர கூப்பிடுறாரு செந்தில். அருமையா இருக்கு மாமா. திரும்புங்க திரும்புங்க. மாமா எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சரவணன் சொல்ல, கதிர் செல்ஃபி எடுக்கிறாரு. 4 பாய்ஸும் கலக்கலா இருக்காங்க. வாட்ச் பாக்குற பாண்டியன், மாமா முகூர்த்த நேரம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி வாசல்ல பாக்க, அங்க பொண்ணு கூட்டிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வர்றாங்க. அதோ வந்துட்டாங்க மாமா அப்படிங்கிற பாண்டியன், ஏ கோமதி அங்க யாரு வந்துட்டு இருக்காங்கன்னு பாரு, வந்துட்டாங்க வா அப்படின்னு பாண்டியன் எழுந்திருக்க, அவங்க மாமாவும் கூடயே எந்திரிச்சு வர்றாரு. வாங்க மாமான்னு சொல்லிட்டு பாண்டியன் போக, வந்துட்டாங்கடி அப்படின்னு சந்தோஷமா கோமதி சொல்ல, வா கோமதி போலான்னு பாண்டியனோட அக்கா கூப்பிடுறாங்க. 2 பேரும் போறாங்க. அரசி மருமகள்ங்க 3 பேரும் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 4 பேர் ஒரு ரோவா நிக்க, வாங்க வாங்க வணக்கம்னு இவங்க போய் எதிர்த்தால நின்னு கூப்பிடுறாங்க. வாங்க வாங்க வணக்கம்னு அவங்க அக்காவும் தனியா சொல்றாங்க. ஏங்க உங்க சொந்தக்காரங்க எல்லாம் அப்பவே வந்துட்டாங்களே, நீங்க லேட்டா வர்றீங்கன்னு பாண்டியன் பொண்ணோட அப்பாவை கேக்குறாரு. ஒரு அமைதியா நிக்க, வர்ற வழியில கொஞ்சம் டிராபிக், அதனாலதான் லேட் ஆயிடுச்சுன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. ஆமா ஆமா இன்னைக்கு ஏகப்பட்ட முகூர்த்தம்ல, அதனால டிராபிக் கொஞ்சம் இருக்கதான் செய்யும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு அவரு. ஏமா எப்படி இருக்கேன்னு கோமதி பொண்ணை பார்த்து கேட்க, நல்லா இருக்கேன்னு தலையாட்டுறாங்க அவங்க. அண்ணி இவதான் பொண்ணு அப்படின்னு பாண்டியனோட அக்கா கிட்ட கோமதி சொல்ல, அப்படியா மகாலட்சுமி மாதிரி இருக்கா, பழனிவேலுக்கு ஏத்த பொண்ணுதான் இவ அப்படின்னு அவங்க சொல்ல, பொண்ணு வெக்கமா சிரிக்கிறாங்க. போங்க பொண்ணு கூட்டிட்டு போங்க, ரூம்ல உட்கார வைங்கன்னு பாண்டியன் சொல்ல, போமா உள்ளர போமாங்கிறாரு பொண்ணோட அப்பா. பொண்ணோட அம்மாவும் இன்னொருத்தங்களும் கூட்டிட்டு போறாங்க. கல்யாணத்தை ஒரே வாரத்துல முடிவு பண்ணதுனால கோவில்ல வைக்க வேண்டியதா போயிடுச்சு. அப்படி இல்லன்னா பெரிய மண்டபமா புக் பண்ணி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி இருக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பொண்ணோட அப்பா அப்படியே கப்பச்சிப்புன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன கோமதி நான் சொல்றதுன்னு பாண்டியன் கேட்க, அப்படின்னு அவங்களும் ஆமோதிக்கிறாங்க. வாங்க சொந்தக்காரங்கள போய் பார்த்து பேசிட்டு வரலான்னு பொண்ணோட அப்பாவை ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு. பாண்டியனுக்கு கோமதி அவங்க அக்கா எல்லாருக்கும் ஏதோ சரியில்லைங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன் கோமதி என்னாச்சு, உங்களுக்கு கேட்ட கேள்வி கூட சரியா பதில் சொல்லாம அவங்க பாட்டுக்கு போறாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அது பொண்ணு வீட்டுக்காரங்கல்ல, அதான் கல்யாண டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு அவங்க மாமா சொல்ல, அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க பாண்டியனும் கோமதியும். அதுவும் வாஸ்தவம் தான் மாமா, குழலி கல்யாணத்தன்னைக்கு நானும் கோமதியும் படாத டென்ஷனா அப்படின்னு பாண்டியன் சிரிக்க, கோமதியும் சிரிக்கிறாங்க. ஆமா குழலி வரலையான்னு அத்தை கேட்க, ஏங்கா அதை ஏன் கேக்குறீங்க, அந்த புலியோட புருஷன் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு, இந்த புலியும் கூடவே போய் உட்கார்ந்துக்குச்சு, ஏதோ பிசினஸ் கான்ட்ராக்ட் அது
அது இதுன்னு வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது அந்த புள்ள அப்படின்னு சொல்லி பாண்டியன் சமாளிப்பா சிரிக்க, ஓஹோ அப்படின்னு யோசிக்கிறாங்க அவங்க அக்கா. நீ சரி அவருக்கு வேலை இருந்தா நீ மட்டும் வாமான்னு சொன்னா தனியா வரமாட்டேங்கிறா. சரவண அனுப்பி அவளை கூட்டிட்டு வர சொன்னா அதுக்கும் முடியாதுங்கிறா. என்னமோ அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. கொஞ்ச நாளா வீட்டு விசேஷம் எதுலயும் கலந்துக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு கோமதி குறப்பட்டுக்க. ஏன் அவங்க மாமனாரும் மாமியாரும் எப்படி? ஒருவேளை அவங்க வீட்டுக்கு எதுவும் அனுப்ப மாட்டாங்களோ அப்படின்னு பாண்டியனோட அக்கா கேட்க, இல்ல அதெல்லாம் விடுங்க. அது வேற ஒரு கதை. அப்புறமா சொல்றேன். வாங்க, வாங்க, வாங்க போவோம் வாங்க. அப்படின்னு கோமதி சொல்ல 4 பேரும் திரும்பி நடக்குறாங்க. இடையில ஐயர் சுக்லாம்பரதரம்னு மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. வாங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்ற கோமதி, அண்ணி அது அவங்க தெருவுல இருக்கவங்க எங்க தெருவுல அப்படிங்கிறாங்க. இவங்களும் வணக்கம் சொல்றாங்க. எல்லாரும் அங்கங்க சந்தோஷமா பேசிட்டு நிக்க மாப்பிள்ளைய வர சொல்லுங்கங்கிறாரு ஐயரு. 3 மருமகன்க புடைசூழ செம்ம மாசா என்ட்ரி குடுக்கறாரு பழனி. பாக்குற கோமதி அதோ அவங்களே வர்றாங்கங்கிறாங்க. அங்கங்க போட்டோ கிளிக் பண்ற சவுண்ட் கேட்க பழனி கும்பிட்டுக்கிட்டே வராரு. அங்க இருக்க எல்லார விட செம்ம அழகா இருக்கிறாரு. மயிலு, மீனா, ராஜி 3 பேரும் சந்தோஷமா அத பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ்ல வந்து நிக்கிற பழனி அழகா எல்லாத்தையும் கும்பிட்டு வரவேற்கிறாரு. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. மீதி என்ன நடக்குது? கல்யாணம் நடக்கும்ன்ற சந்தோஷத்துல எல்லாரும் நிக்கிறாங்க. நாமளும் அதே எதிர்பார்ப்போட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.